அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியுமே பிடிக்காத ஒரு ட்ரெண்டிங்க சீமானவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பிடிச்சிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கான இடத்தை பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் மாறி மாறி இன்றைய தினம் பிடிச்சிட்டு இருக்கு. ஒன்று இந்தியா பாகிஸ்தானுடைய போர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரப்போற நாம் தமிழர் கட்சியுடைய இணை எழுச்சி பொதுக்கூட்டம் தான் மாறி மாறி நம்பர் 1 ட்ரெண்டிங்கை ட்விட்டரில் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. வெறும் ட்விட்டர் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு எதை திறந்தாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இணை எழுச்சி பொதுக்கூட்டம் வரதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மே 18 இனப்படுகொலை நாள் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொத்து கொத்தாக நம்ம தமிழர்களை சுட்டு வீழ்த்திய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே இப்போ வரைக்கும் ஒரு பெரிய துக்கமுள்ள செய்தியாக தான் பார்க்கப்படுது. இப்போ வரைக்கும் இந்த இனப்படுகொலை நாள் அன்று ஒவ்வொரு குடும்பங்களுமே தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர் இருந்துட்டா எந்த மாதிரி வருந்துவாங்களோ அந்த மாதிரி தான் வருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையே தான் சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமாகவும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாகவும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இணை எழுச்சி பொதுக்கூட்டத்தில் செத்த ஒவ்வொரு தமிழர்களுக்காகவும் வீர வணக்கம் செலுத்துறதும், அதற்கு பிறகு அவங்கள தன்னுடைய குடும்பங்களாக நினைச்சு கண்ணீரஞ்சலி செலுத்துறது தான் வாடிக்கையாக வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய துக்க நாள் நடக்கிற என்று நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நைட் அப்படின்ற ஒரு பார்ட்டி நடத்த போறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீமானவர்கள் கொந்தளிச்சு பேசிய பல விஷயங்கள் யூடியூப்லையும் ட்விட்டர்லையும் நம்பர் 1 ட்ரெண்டிங் போயிடுச்சு. சீமானவர்கள் விஷாலை எதிர்க்கிறாரு அப்படின்றத இன்றைய தினம் அதிகமான ஒரு டைட்டிலாகவும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷாலை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு ஆளுமை இருக்கா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் திரைத்துறையில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை விரிவாக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோக்களும் நிறைய வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல்வாதிகள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ட்வீட், போஸ்ட், ஷேர் அப்படின்னு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய வீடியோக்கள் தான் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி தான் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஐடி விங் நபர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அனைவருமே அவங்களுடைய வேலையாக எதை கருதுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எல்லா அரசியல்வாதிகளையும் ஓவர்டேக் பண்ணி சீமான் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக காலையில இருந்து மாலை வரைக்கும் ஏகப்பட்ட போஸ்ட் போடுறதும் நாம் தமிழர் கட்சியை வைரலாகவே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.